ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5510 இந்த மாடலில் எஸ்எஸ்டி அப்டேட் பண்ண போகிறோம். டெல் இன்ஸ்பிரான் மாடல். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த மாடல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கீபோர்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம இந்த சைடே ஓப்பன் பண்ணணும். அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கீபோர்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் டிஃபால்ட்டாக இருந்தது இந்த ஹார்ட் டிஸ்க் தான். பாருங்கள், 1 TB ஹார்ட் டிஸ்க்கு இதில் டிஃபால்ட்டாக இருக்கும் இந்த மாடலில். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்கு ரிமூவ் பண்ணியாச்சு. எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணியிருக்கேன். 250 GB சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் எஸ்எஸ்டி அப்படின்றது நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். WD ப்ளூ இது நம்ம எதுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுங்களேன், ஹார்ட் டிஸ்க் நம்ம ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஒரு லேப்டாப் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் பண்ணி நமக்கு பூட் ஆகி உள்ளே வரத்துக்கு நமக்கு மினிமம் ஒரு 40 செகண்ட்ஸ் டு 1 மினிட்னாவது கண்டிப்பாக எடுத்துக்கும் ஹார்ட் டிஸ்க் உள்ள மாடலுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க்கு நம்ம எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்டி கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வச்சுங்களேன், நம்ம ஆன் பண்ணுற ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 டு 10 செகண்ட்ஸில் நம்மளுக்கு ஆன் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு எஸ்எஸ்டியோட ஃபாஸ்ட் இருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். 4 ஸ்க்ரூ இருக்கும். அதை அப்டேட் பண்ணிவிட்டு பேனல் நம்ம வச்சுட்டு மேலே உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக போட்டுக்கலாம். சிடி டிரைவ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். $40 பேட்ரி கொடுத்துருக்காங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பேட்ரி நம்ம ரிமூவ் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணுறோம் பேட்டரியை நம்ம. மேலே ஸ்க்ரூஸ்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கீபோர்டை அப்டேட் பண்ணிக்கலாம். கீபோர்டை கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இதெல்லாம் ப்ராப்பராக ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கீபோர்டெல்லாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ பவர் கனெக்ட் பண்ணிட்டோம். பவர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இதில் ஓஎஸ் இருக்காது. இந்த பென்ட்ரைவ் நான் ஓஎஸ் பூட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஓஎஸ்க்கான நம்ம பூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். F12 கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம பூட்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகும். அதில் சாண்டிஸ்க்கு நான் அதில் ஓஎஸ் பூட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஷன்ஸ் வருது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். இதில் என்ன வருது, நோ பூட்டபிள் டிவைஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ அதில் வந்து செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா பயாஸ் ரவிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். F12 கண்டினியூவாக ப்ரெஸ் F2 இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணோன்னா பயாஸ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நமக்கு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பூட்டிங் ஆப்ஷன்ஸ் அதில் போய்ட்டு நம்ம UEFIயில் இருக்கா லெகேசி மோடில் இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். அதில் லெகேசி இருக்குது அப்படின்னா UEFI சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இந்த மாடலுக்கு வந்து UEFI கொடுத்தாலே கண்டிப்பாக உள்ளே எடுத்துக்கும். அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து F12 ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் சாண்டிஸ்க்கு திரும்ப கேட்குது. இப்போ வந்து ஓஎஸ் வந்து நமக்கு காமிக்குது பார்த்தீங்களா. இதில் நான் Windows 10 செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அஸ் யூஸ்வல் நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம ஓஎஸ் அப்டேட் பண்ணுறோம். அதில் ப்ராடக்ட் கீ கேட்கும். நம்ம ஐ டோன்ட் ஹவ் ப்ராடக்ட் கீ கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இதில் Windows 10 ஹோம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கேன். ஐ அக்செப்ட் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தா நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதில் கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. கஸ்டம் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம போய்ட்டு நியூ கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரீஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். அது ரன் ஆகிட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கண்ட்ரி கேட்கும், அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ் கேட்கும். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்.
லாங்குவேஜ் கேட்கும். இங்கிலீஷ் இந்தியா கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, நெட்வொர்க் செலக்ட் பண்ணணுமான்னு கேட்குது. இப்போதைக்கு வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ லிமிட்டட் செட்டப்பே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இதில் யூசர் நேம், இந்த நேம் தான் நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணும்போது வர நேம். இந்த நேம் என்ன நேம் வேணுமோ நம்ம அது கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் டெல்னே கொடுக்குறேன். கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு இப்போ வேணாம். நம்ம ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு இல்லாமல் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாடல். இதெல்லாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதில்லை, ப்ராப்பராக பண்ணது இல்லை அப்படின்னா ஒரு கைடன்ஸ்லோடு நீங்கள் பண்ணுங்கள். யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தனியாக பண்ணிங்க 2 டைம் நம்ம தப்பாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம், மாற்றி பூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு இல்லை எஸ்எஸ்டி நமக்கு கரப்ட் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது மாதிரி 1க்கு 2 டைம் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஏதாவது நீங்கள் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாமே இப்போ பண்ணிகிட்ருக்கோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருமே இப்போ ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் உள்ளே என்ட்ராகும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு விண்டோஸ் 10 OS இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக் செட்டப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெட்வொர்க் செலக்ட் பண்ணிடுவோம், கனெக்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கு. நெக்ஸ்ட்டு அதில் வந்து தீம்ஸ் போயிட்டு நம்ம பேசிக் செட்டப் வந்து மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐகான்ஸ் என்னென்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கம்ப்யூட்டர் திஸ் பிசி மட்டும் வச்சு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அது ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆச்சு பாருங்கள், ஐகான் வந்துடுச்சு. ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அது கொடுத்தோன்னா வச்சுக்கலாம், இது மாதிரி ஓப்பன் ஆகும். இது எதுக்குன்னா பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு பார்ட்டிஷன் மட்டும் இருக்கும், அதை டபுளாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும். இதில் நமக்கு எவ்வளோவா ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்றதுக்கு கேட்கும். 120,000,000 கொடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதில் 1 GB அப்படின்றது 1024 அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அந்த நம்பர் இன்ட்டு 1024 போட்டிங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் டபுளாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் பாருங்கள். சி தனியாக இருக்குது, டிஇ இருக்குது. டியில் வந்து டிவிடி ட்ரைவ் ஆல்ரெடி வந்திருக்கு, அதை நம்ம லாஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம லெட்டரை வந்து ரீநேம் பண்ணி நம்ம லாஸ்ட்டு கொண்டு வந்துக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக இதில் பண்ணால் வராது நமக்கு. டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு தான் பண்ண முடியும். ஏன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு தான் இந்த ஆப்ஷன்ஸ் மாற்ற முடியும். திரும்ப அகைன் நான் மேனேஜ் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் போயிட்டு நான் எதை சேஞ்ச் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை ஆட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு நம்ம இதில் லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த லெட்டர் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். ஸோ நம்ம எது சேஞ்ச் பண்ணணுமோ ஜஸ்ட்டு டம்மியாக ஒரு லெட்டர் ஏதாவது கொடுத்துட்டு நம்ம ஆக்சுவலாக எது சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கு நம்ம டேரெக்டாக சிடி அப்படின்றது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நான் டி கொடுத்துக்கிறேன். இதில் கொடுத்து லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஆர்டர் படி கரெக்டாக வரும். அதுக்கு தான் நம்ம அது தேவையில்லை. சப்போஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆர்டர் கரெக்டாக இருந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ராப்பராக முடிஞ்சிச்சு. அப்புறம் நம்ம பேசிக் சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி சில சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கேன். அடோப் ரீடர் இருக்குது, எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது, விஎல்சி பிளேயர், இந்த மாதிரி பேசிக்காக நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணுமோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு விஎல்சி பிளேயர்னு போட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். எம்எஸ் ஆஃபீஸ், அடோப் ரீடர் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. நம்ம டேரெக்டாக கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எம்எஸ் ஆஃபீஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் ரன் ஆகும். நான் எம்எஸ் ஆஃபீஸ் 2019
டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும், அதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிரும். மோஸ்ட்லி 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இன்ஸ்டால் ஆகிரும். நம்ம வெயிட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நார்மலாக ஹார்ட் டிஸ்கில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுக்கும் எஸ்எஸ்டியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதுக்கு இன்ஸ்டாலேஷன் டைமே அவ்வளோ நேரம் எடுக்கும். இது எப்போடா இன்ஸ்டால் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஹார்ட் டிஸ்கில் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது. புது லேப்டாப் வாங்கினா கூட சரி, ஹார்ட் டிஸ்க் இருக்கா, நம்ம அதை பூட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எஸ்எஸ்டி அப்படின்றது நியூ டெக்னாலஜி, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். பூட்டிங் ஸ்பீடு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு 7 to 8 செகண்ட்ஸில் நமக்கு ஆன் ஆயிரும் லேப்டாப். பூட் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகும். இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறோமா, நல்லா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ அந்தளவுக்கு எஸ்எஸ்டி அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயும் ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஒர்க்கு நமக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், எந்த ஒர்க்காக இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அதை ஆக்டிவேட் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு அதை டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். அதில் எஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இதில் 4th ஒன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். 4 கொடுத்துட்டு 1 கொடுத்தோம் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகும். இது கேஎம்எஸ் ஆக்டிவேட்டர். இது என்னென்னா, நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ எம்எஸ் ஆஃபீஸ், விண்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு ஃப்ரீயாகவே. நான் திரும்ப கொடுக்குறேன் பாருங்கள். 4 செலக்ட் பண்ணிக்கிறேன், திரும்ப 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் போய்ட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் செலக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நெட்டு கண்டிப்பாக வேணும். நெட்டு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விண்டோஸ் ஆக்டிவேட் ஆச்சு. க்ரீன் சிம்பிள் வருது பார்த்தீங்களா, எம்எஸ் ஆஃபீஸ் ஆக்டிவேட் ஆச்சு நமக்கு. ஜஸ்ட் ஏதாவது கீ ப்ரெஸ் பண்ணோன்னா வெளில வந்துடும். அது ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆச்சு. நம்ம வேர்டு மட்டும் நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறோம் பாருங்கள். ஆக்டிவேட் ஆச்சா இல்லையானுங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் போனோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட்னு வந்துச்சு. எம்எஸ் ஆஃபீஸ் 2019 ஆக்டிவேட் ஆயிடுச்சு. விண்டோஸ் டிஃபால்ட்டாகவே இதில் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து அந்த எரர் சிம்பிள் மேலே அதெல்லாம் வரல பாருங்கள். அது வரல அப்படின்னாலே ஆக்டிவேட் ஆச்சுன்னு அர்த்தம். நம்ம டேரெக்டாக போய் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விஎல்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். விஎல்சி, அடோப் ரீடர், க்ரோம் நம்ம எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பேசிக் சாஃப்ட்வேர்ஸ். உங்களுக்கு ஏதாவது இதில் இல்லாத சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் போய்ட்டு டேரெக்டாக டைப் பண்ணால் நிறையா சைட் வரும். அதில் எது வேணாலும் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ் வேணுமோ. ஓகே, நமக்கு விஎல்சி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. க்ரோம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அடோப் ரீடர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடோப் ரீடர் செலக்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஒரு 1 minute ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சடன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக சடன் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓப்பன் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தோம் அப்படின்னா வச்சுக்கலாம், ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதுதான் ஏன்னா இப்போ இதுவே கொஞ்சம் அதிகம் தான். நம்ம எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு ஆன் ஆகும். அதான் அந்த எஸ்எஸ்டி ஸ்பீடு. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றது கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ வெல்த்.